வணக்கம். இன்றைய நாள் 14/2/2026 சனிக்கிழமை. செய்திகளை வாசிப்பவர் பாஸ்கரலிங்கம் பார்த்திபன். பனிஷ்யா தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். 14 ஆண்டுகளுக்கு பிறகு நாளை கூடுகிறது இலங்கை வழக்கறிஞர்கள் சங்கம். காப்போத்தா சாதாரண தர பரீட்சை பிப்ரவரி 17 முதல் பிப்ரவரி 26 வரை நடைபெறுகிறது. அதிமுக தலைவர்களை இரவல் பெற்று ஸ்டிக்கர் ஒட்டிக்கொண்டு செயல்படுவதாக தவேக தலைவர் விஜயை அதிமுக ஐடி விங் விமர்சிப்பு. எகிப்திற்கு சென்று தமிழை பொறித்த வீரன், ஆய்வாளர்கள் புதிய தகவல். 17 ஆண்டு லண்டனில் தஞ்சமடைந்த தாரிக் ரஹ்மான் வங்கதேசம் திரும்பிய 50 நாட்களில் ஆட்சி. தொடர்வது விரிவான செய்திகள். முதலில் தாயக செய்திகள். அங்குரேகுடவில் சட்டத்தரணி ஒருவர் மற்றும் அவரது மனைவி கொலை செய்யப்பட்ட சம்பவம் இலங்கையை உலுக்கியுள்ளது. இந்த நிலையில் குறித்த சம்பவத்தின் எதிரொலியாக இலங்கை வழக்கறிஞர்கள் சங்கத்தின் அனைத்து உறுப்பினர்களின் அவசர கூட்டம் 14 ஆண்டுகளுக்கு பிறகு நாளை நடைபெறும் என இலங்கை வழக்கறிஞர்கள் சங்கத்தின் தலைவர் வழக்கறிஞர் ராஜீவ் அமரசூரிய அறிவித்துள்ளார். இது தொடர்பில் இன்றைய நாள் அவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில், அங்குரேகுட துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பாக இன்று வழக்கறிஞர்கள் சங்கத்தின் செயற்குழு கூடியது. அதன்படி ஒரு முடிவு எடுக்கப்பட்டது. இந்த குழு சட்ட சமூகத்தையும் பாதிக்கும் ஒரு சம்பவம் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த ஆண்டிற்கான காப்போத்தா சாதாரண தர பரீட்சை பிப்ரவரி 17 முதல் பிப்ரவரி 26 வரை நடைபெற உள்ளது. சாதாரண தர பரீட்சை காலத்தின் ஓரளவு மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுவதால் ஆபத்தில் உள்ள பாடசாலைகள் குறித்த தகவல்கள் அந்த பகுதிகளில் உள்ள கல்வி அலுவலகங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. மோசமான வானிலை காலத்தில் வழங்கப்படும் அறிவுறுத்தல்களின்படி பாடசாலைகள் செயற்பட வேண்டும் என்று அமைப்பின் மூத்த புவியியலாளர் வசந்த சேனாதிர தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார சட்டம் அனைவருக்கும் சமமானது என கூறி வருகின்ற போதிலும் அது அவ்வாறில்லை என எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி பதவியேற்ற காலம் முதல் இவ்வாறு கூறி வருவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எனினும் ஜேவிபியின் உறுப்பினர்கள், அமைச்சர்கள் மற்றும் ஆளும் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டத்திற்கு மேலே இருக்கின்றார்கள் என தெரிவித்துள்ளார். முன்னாள் சபாநாயகர் அசோக ரன்வலவின் பிரச்சனையின் போது, ரத்னபுரியில் இடம்பெற்ற பிரச்சனையின் போதும் சட்டம் எவ்வாறு அமுல்படுத்தப்பட்டது என்பதை நேரில் பார்த்ததாக தெரிவித்துள்ளார். அவர்கள் சட்டத்திற்கு மேலே இருக்கின்றார்கள் எனவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். தொடர்வது இந்திய செய்திகள். அரசியல் புரிதலும் வரலாறும் இல்லாமல் அதிமுக தலைவர்களை இரவல் பெற்று ஸ்டிக்கர் ஒட்டிக்கொண்டு செயல்படுவதாக தவேக தலைவர் விஜயை அதிமுக ஐடி விங் கடுமையாக விமர்சித்துள்ளது. தமிழ்நாட்டில் இன்னும் ஒரு சில மாதங்களில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ளது. இதையடுத்து கட்சிகள் கூட்டணி மற்றும் தொகுதி பங்கீடு பற்றிய பேச்சுவார்த்தையில் பிரச்சாரங்களிலும் ஈடுபட்டு வருகின்றன. அந்த வகையில் தவேகவின் தலைவர் விஜயும் நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்தை நடத்தி வருகின்றார். சேலத்தில் நேற்று நடைபெற்ற நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசிய அவர், அனுபவம் இல்லாதவர்கள் என்று தவேகவை விமர்சிக்கின்றார்கள். உங்கள் அனுபவம் என்னவென்று சொல்லட்டுமா? கட்சி தொடங்கிய அண்ணா எம்ஜிஆரை மறந்தது, எம்ஜிஆர் ஜெயலலிதாவை மறந்ததுதான் உங்கள் அனுபவம். ஆமாம், எங்களுக்கு அனுபவம் இல்லைத்தான். கொள்ளையடிக்க அனுபவம் இல்லை, சுட்டு போட்டாலும் அது வராது என அதிமுக திமுக கட்சிகளை கடுமையாக சாடியுள்ளார். ஏர் இந்திய நிறுவனத்திற்கு தற்போது சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகம் DGA விமான பாதுகாப்பு விதிமுறைகளை மீறியதற்காக ரூபாய் 99 லட்சம் அபராதம் விதித்துள்ளது. உலகம் முழுவதும் கடந்த காலங்களில் விமானத்தில் ஏற்படும் அசௌகரியங்கள் பற்றி நிறைய செய்திகள் வந்த வண்ணம் இருந்தன. சிறுநீர் கழிக்கும் விவகாரம், அவசர கதவு திறப்பு, பாலியல் தொந்தரவு, ஊழியர்களை தாக்குதல், விமான இறக்கைகள் கீழே விழுவது, நடுவானில் விமானம் குலுங்குவது என பல்வேறு சம்பவங்களும் விமானத்தில் ஏற்படும் கோளாறுகளும் அதற்கு உதாரணமாக இருந்தன. குறிப்பாக விமானங்கள் நிலவும் அலட்சியமற்ற சேவைகளினால் பயணிகளுக்கு அசௌகரியங்கள் ஏற்படுவதாக தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டன. இதில் அடிக்கடி ஏர் இந்திய நிறுவனம் சிக்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. தொடர்வது உலகச் செய்திகள்.
வங்கதேசத்தில் பிப்ரவரி 13 வெள்ளிக்கிழமை அன்று வாக்கு எண்ணிக்கை முடிந்த பிறகு வங்கதேச தேசியவாத கட்சி BNP புதிய அரசாங்கத்தை அமைக்கும் திசையை நோக்கி நகர்வது வெளியாகியுள்ளது. இந்த வரலாற்று சிறப்புமிக்க தேர்தல் நாடாளுமன்றத்தில் 2 பங்கிற்கு அதிகமான இடங்களை அந்த கட்சி வென்றுள்ளது. வங்கதேசத்தை விட்டு வெளியேறி கடந்த 17 ஆண்டுகளாக லண்டனில் வாழ்ந்து வந்த BNP தலைவர் தாரிக் ரஹ்மான் சமீபத்தில் வங்கதேசம் திரும்பினார். அவர் நாட்டின் அடுத்த பிரதமர் ஆவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கருதப்படுகிறது. ஜமாத்-இ-இஸ்லாமி கட்சி இந்த தேர்தலில் 2ஆம் இடத்தை பிடித்தது. பொது தேர்தலுடன் இணைந்து நடத்தப்பட்ட வாக்கெடுப்பில் வங்கதேச வாக்காளர்கள் விரிவான அரசியலமைப்பு சீர்திருத்தங்களுக்கும் ஒப்புதல் அளித்தனர். 2024 மாணவர் போராட்டங்களுக்கு பிறகு வங்கதேசத்தில் நடைபெறும் முதல் தேர்தல் இதுவாகும். எகிப்தில் உள்ள மன்னர்களின் பள்ளத்தாக்கு பகுதியில் இருக்கும் கல்லறைகளில் தமிழ், பிராமி, சமஸ்கிருதம், பிராகிருத மொழிகளில் எழுதப்பட்ட சுமார் 30 எழுத்து பொறிப்புகள் கண்டறியப்பட்டுள்ளன. இதில் பெரும்பாலான எழுத்து பொறிப்புகள் தமிழ், பிராமியில் எழுதப்பட்டவை என்கிறார்கள் ஆய்வாளர்கள். சென்னையில் நடந்து வரும் தமிழ் கல்வெட்டியல் தொடர்பான பன்னாட்டு கருத்தரங்கில் லோசான் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த ஆய்வாளர் இளங்கோ ஸ்டார்ச்சும் தூரக்கிழக்கு ஆய்வுகளுக்கான பிரெஞ்சு நிறுவனத்தை சேர்ந்த பேராசிரியர் ஜார்லட் ஸ்மித்தும் மன்னர்களின் பள்ளத்தாக்கிலிருந்து இந்தியா வரை எகிப்தில் இந்திய எழுத்து பொறிப்புகள் என்ற தலைப்பில் இது தொடர்பான தகவல்களை வெளியிட்டுள்ளனர். இத்துடன் பனேசியா தமிழின் பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து செய்திகளை பார்வையிட www.panesiatamil.tv என்ற இணையதளத்தை பார்வையிட. நன்றி, வணக்கம்.